ஹாய் சுட்டீஸ், எங்களோட வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. தேங்க்யூ. ஜாஸே ரோஸு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களை கடைக்கு போயிட்டு வர சொன்னேன். வீட்டில் ஒரு ஜாமியா இல்லை, வாங்கிட்டு வந்தாலே அம்மா உங்களை சாப்பாடாக்கி தருவேன். 2 பேரும் எந்திரிச்சு போங்க. அம்மா நீங்க முதல்ல காசு தாங்க. காசு அந்த பீரோ மேல வச்சிருப்பேன் அம்மா, அதை எடுத்துட்டு போய் அம்மா லிஸ்ட் எல்லாம் உள்ள வச்சிருக்கேன், நீங்க கொண்டு போய் வாங்கிட்டு வாங்க. ஜாஸு ரோஸு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பேசி விளையாண்டுட்டு இருக்கோமா. விளையாண்டுக்கிட்டே இருந்தா கடைக்கு எப்ப போறது? அம்மா காசு எல்லாம் எடுத்து வச்சுட்டே வேமா வாங்க, 2 பேரும் வந்து கடைக்கு போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. இந்த பிள்ளைய 2 பேரும் கடைக்கு போச்சோன்னா எங்க ஒண்ணும் அசைய மாட்டேங்குதுகளே. ஐயோ வரேங்கம்மா. ஆண்டி ஆண்டி. யாரு? லில்லியா? வா லில்லி. ஆண்டி ரோஸ் ஜாஸ் எங்க ஆண்டி? அதுக்கு 2 ஹால்ல விளையாண்டுட்டு இருக்குங்க. நான் அப்ப இருந்து கடைக்கு போங்கன்னு சொன்னா 2 எந்திரிக்க மாட்டேங்குதுங்க. நீ கூட சேர்ந்து போய் கடைக்கு போயிட்டு வா, 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. ரோஸ் ஜாஸ் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெளியே விளையாடு வருவோம் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன்டி. வேற கடைக்கு வேற போ சொல்லிட்டாங்கடி, அதாண்டி ஒரே கடுப்பா இருக்கு. ஆனா நாங்க எங்கேயும் உட்காந்து கடைக்கு போகாம நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ல, நம்ம 3 பேர் சேர்ந்தே கடைக்கு போமா? சரி போலாண்டி. சரிடி அம்மாட்ட கூட வாங்கிட்டு வரேன்டி. சரி ஜாசு போய் வாங்கிட்டு வா. சரி லில்லி. அம்மா அம்மா. வா ஜாசு, இப்பதான் நீ எந்திரிச்சு வர்றியா? வாங்க. எடுத்து கொடுங்கம்மா கூடைய. கூட அம்மா பக்கத்துலதான் இருக்கு, எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. லில்லி ரோஸ் வா போலாம் கடைக்கு வாங்க. 2 பேரும் போறது சரி, பத்திரமா ரோட்ல போயிட்டு வாங்கப்பா. சரிங்க ஆண்டி. அக்கா என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க இருக்கனேக்கா, இப்பதான் பிள்ளைல கடைக்கு போயிட்டு வர சொன்னீங்கக்கா. அப்படியா? சரி சரி. ஏன் மகன் என்ன பண்ணுது? அந்த புள்ளியமா போயிருக்கு? ஆமா இருக்கனேக்கா, இப்பதான் லில்லி வந்தா, லில்லியும் கூட போறேன்னு போயிருக்காக்கா. அப்படியா? அந்த புள்ள ஒன்னும் சாப்பிட கூட இல்ல. நீ அந்த புள்ளைய கடைக்கு நீ கூப்பிட்டியா? சாப்பிடட்டும், பிள்ளை ஜாமான் வாங்கிட்டு வரட்டும், நானே சாப்பாடு கொடுத்துறேன்க்கா. சரிங்கக்கா. சரி புள்ளைய பாத்துக்கீங்க, நான் சத்த நேரம் உட்காந்துருக்கேன். சரிங்கக்கா, வரேன், பாத்துட்டு கூட போங்க. இருக்கட்டும்க்கா, நான் போய் அவருக்கு போய் சாப்பாடு ஆகணும். சரி நான் போய் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் சாப்பாடு ஆகிட்டு இருக்கேன். சரிக்கா, வரவும் நான் அனுப்பிச்சு விடுறேன்க்கா வீட்டுக்கு. சரிங்கக்கா. சரி வரேன்க்கா. சரிக்கா. வண்டில வருது பாத்து வாங்கடி. ஆமாடி. குருடி ஜாஸ்தி, இந்த கூடைய நான் வச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, அம்மா எனக்கு தானே கொடுத்தாங்க. போடி குருடி. ரோசி ரோசி அம்மா தானே எனக்கு கொடுத்தாங்க. டி நான் கூட பிறந்த அக்கா தான் டி, ரோசி இல்லடி ரோஸ் டி. சரி சரி, என்னமோ பேரு அக்கா, ரோஸ் அக்கா. அம்மா தானே எனக்கு அது கொடுத்தாங்க. ஆமா. குடுடி எனக்கு, நீ ஏற்கனவே ஒல்லியா இருக்க, எனக்கு குடி குடு. அவள ஒண்ணுமே தூக்க மாட்டா, இப்பதான் தூக்குறா. அதிர்ஷ்டம் நீ தூக்குறதே வா. எனக்கு குடுடி ப்ளீஸ் டி. சரி வாங்கி கேண்டீன்ல எடுத்துக்க. கைய வச்சு வர்றது இப்ப சந்தோஷமா? வெரி 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 சந்தோஷம். கிளாப் கிளாப். சரி சரி வாங்க போலாம், டைம் ஆச்சு. ஆமாடி. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்டி. வண்டி வேற நிறைய வருது, ரோட்ல வேற நீங்க சண்டை போறீங்க, மெயின் ரோடு வேற. ஆமா ரோசி சொன்னாதே கரெக்ட். நீங்க 2 பேர் சண்டை போடாம இப்ப வாங்க. சரி சரி. பாத்து போடி.
பசங்களா என்னாச்சு பசங்களா என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு ஐயோ ரத்தம் நிறைய போகுது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுமே ஐயோ ஜீப்ல யாரோ வந்து ஏத்தி விட்டு போயிட்டாங்க சரி சரி உங்க பேரண்ட்ஸ் யாருக்கா நீங்க வந்து சொல்லுங்க நான் ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்றேன் ஓகே அங்கிள் இதுதான் நீங்க ரோட்ல போகாம கவனமா போகணுன்ற நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க போன் மட்டும் கொடுங்க அங்கிள் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க நான் முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு நான் வந்து கால் பண்ணிடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க சரியா ஓகே அங்கிள் ஹலோ ஆம்புலன்ஸுங்களா ஹலோ சார் யாராவது லைன்ல இருக்கீங்களா சார் இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் ஒரு குழந்தை ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் சார் சார் அட்ரஸ் சொல்றேன் சார் நோட் பண்ணிங்க சார் ஹைவே ரோடு சார் இதான் சார் எங்க அட்ரஸ் நீங்க வந்துருங்க சார் பசங்களா உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் உங்க வீட்டுல யார் நம்பர் இருந்தா எனக்கு கொடுங்க ஓகே அங்கிள் எனக்கு தெரியும் அங்கிள் சொல்லு பாப்பா நம்பர் சொல்லுங்க 80 80 44 68 ஓகே பாப்பா நான் இந்த போட்டேன் இந்த கால் போகுது ஓகே ஹலோ யாருங்க பேசுறது ஹலோ நீங்க யாரு பேசுறது மேடம் இங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம் நான் கேட்டதுக்கு உங்களோட நம்பர் வந்து கொடுத்தாங்க இந்த குழந்தைக்கு என்ன ஆக்சிடென்ட் என்ன சார் சொல்றீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஒண்ணுமில்ல மேடம் நீங்க பயப்பட வேணாம் உங்க வீட்டு பக்கத்துல தான் இந்த ஏரியா மெயின் ரோட்ல தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நீங்க கொஞ்சம் வேகமா வாங்க மேடம் இந்த நம்பர் யார் சார் உங்களுக்கு கொடுத்தது உங்க குழந்தை தான் மேடம் கொடுத்தாங்க நீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவு வேகமா வாங்க மேடம் ஐயோ கடவுளே என் பிள்ளைகளுக்கு என்னாச்சுன்னு தெரியுது இந்த வந்துட்டு சார் எந்த இடம் சொன்னீங்க பக்கத்துல இருக்க மெயின் ரோடு தான் மேடம் ஐயோ பிள்ளைகளுக்கு கடைக்கு அமிச்சு தப்பா போச்சு இந்த வரோம் சார் ஓகே ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு என்னாச்சுன்னு தெரியல இந்த அர்க்கணியக்கா வேற எங்க இருக்காங்கன்னு தெரியலையே அர்க்கணியக்கா எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியலையே பிள்ளைகளுக்கு யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ அக்கா 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 அர்க்கணியக்கா என்னக்கா ஐயாக்கு காலுகிற என்னாச்சு அக்கா நல்ல நேரத்துக்கு வந்தீங்கக்கா அக்கா இப்பதான் யாரோ போன் போட்டாங்க அக்கா ஹைவே ரோட்ல இருக்காங்களாக்கா பிள்ளைகளுக்கு யாருக்கோ அடி போட்டுருச்சாக்கா ஐயோ என்னக்கா சொல்ற என்னாச்சுன்னு தெரியலையேக்கா ஐயோ என்னக்கா சொல்ற இப்பத்தே நான் என் பிள்ளைய நினைச்சுட்டே வந்தேன் என் பிள்ளை கூட சாப்பாடு கூட கொடுக்கலையே நானு அக்கா யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல வாங்க வேகமா போய் பார்க்கலாம் ஐயோ வாக்கா நீ வேற இப்படி சொல்ற யாரோ போன் போட்டாங்கன்னு ஆக்சிடென்ட் வேற சொல்றாங்க கையும் ஓடல கால ஓடல ஐயோ நான் பதட்டமாவே இருக்கே வேகமா வாங்க நம்ம போனோம் சரி வாங்க போங்கக்கா ஐயோ என்னாச்சு ஐயோ என் பிள்ளை என் பர்த்டேக்கு எப்படி என் பிள்ளைய பாரு ஐயோ என் பிள்ளை எந்திரி லில்லி லில்லி என்னம்மா என் செல்லமே என்னாச்சு இல்லையா உனக்கு ரோட்ல கிடக்கலாம் ஐயோ எந்திரிமா ஐயோ எந்திரி பாப்பா ஐயோ செல்லமே எந்திரிடி குழந்தைங்களா என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்கப்பா ஏதோ பண்ணீங்களா நீங்க ஆன்ட்டி நாங்க 3 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தோம் ஆன்ட்டி அப்போ ஜாசும் லில்லியும் கூட நாச்சிக்கிட்டு கூடாங்க கூட எனக்கு வேணும்னு சொல்லி ஆனா லில்லி வந்து பாக்கலையா வண்டி வந்து இடிச்சிருச்சு ஆன்ட்டி இதுக்கு தான் சொல்றது 2 பேரும் சண்டை போடாம போங்க நீங்க பாரு என்ன ஆச்சுன்னு தெரியுதா ஐயோ தங்கமே ஐயோ அங்க பாரு எம்பட்டு ரத்தம் போகுதுடி ஐயோ எம்பட்டு பண்ற சண்டை போடான்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல இங்க பாரு என்னாச்சு இல்ல அம்மா நான் சொல்லி ஆமா லில்லி வேமா கூட்டு போலாம் ஆஸ்பத்திரி சரி விடுங்க வேமா ஆஸ்பத்திரி கூட்டு போலாம் ஏப்பா வண்டில பேசுனது ஏமா நீங்க தான் இந்த பிள்ளையோட அம்மாவாமா பிள்ளைல வந்து கவனமா வீட்டுல வச்சு பாத்துக்கிற மாட்டீங்களா இல்லைங்க சார் பிள்ளைய ஓரமா தான் கடைக்கு போய் சொன்னோம் பிள்ளை எப்படி ஆயிடுச்சு இல்லைங்க சார் கடத்தருக்கு பிள்ளைகளை அனுப்பும்போது ரொம்ப கவனமா அனுப்பணுமா இவ்வளவு பெரிய மெயின் ரோட்ல எப்படியா பிள்ளைகளை தனியா அனுப்புறது இங்க பாருங்க யாரோ இடிச்சு போட்டு போயிட்டேன் பிள்ளைக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்குன்னு பாருங்க சார் தப்பு பண்ணிட்டோமே சார் சரி விடுங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஆம்புலன்ஸ் நான் வந்து கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்களாம் சரிங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நம்ம வந்து பாத்துக்கலாம் பயப்படாதீங்க வந்துருச்சு ஐயா அர்க்கானியக்காவே மயக்கம் போட்டு வந்துட்டாங்களே அக்கா அக்கா எந்திரிங்க அக்கா என்னாச்சுக்கா அக்கா எந்திரிங்க அக்கா என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு அக்கா ஒண்ணும் ஆகலக்கா நீங்க கவலைப்படாம இருக்க நம்ம ஆஸ்பத்திரி கூட்டு போயிருவோங்கக்கா கண்ணை திறந்து பாரு லில்லி என்னாச்சு லில்லி உனக்கு லில்லி இங்க பாருமா அம்மா வந்திருக்கேம்மா என்னம்மா இப்படி ஆகி போயிருச்சம்மா உனக்கு எந்திரி பாப்பா அம்மா வந்திருக்கேன் எந்திரிமா சொல்ல பிள்ளை எந்திரிமா ஐயோ லில்லி எந்திரி லில்லி இப்படி ஆகி போயிருச்சு
எந்திரி கவலைப்படாதக்கா, ஒன்றும் ஆகாது. ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்கக்கா. அண்ணே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. என்னடா ஆச்சு ஆம்புலன்ஸ்? எந்திரி பாப்பா. ஐயோ என் பிள்ளைய நான் தூக்கிக்கிறேன்ப்பா. என் பிள்ளை அங்க வாரு. ரத்தம். ஐயோ என் ஜலத்துக்கு பாரு. ஐயோ வண்டி இடிச்சு ரத்தம் வருது. ஐயோ யாராவது வாங்கல, என் பிள்ளைய காப்பாத்துங்க. என் பிள்ளைய யாராவது காப்பாத்துங்க. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, வந்துருவாங்க. ஆம்புலன்ஸ் வரவும் நம்ம பிள்ளைய கூட்டு போயிருவோம்க்கா. ஐயோ இன்னும் அந்த ஆம்புலன்ஸே காணாமே. ஐயோ ஐயோ எந்த இடம்னு தெரியலையே. இன்னும் வண்டி போய்கிட்டே இருக்கு. எந்த ஸ்பாட்டுன்னு தெரில. அந்த இருக்குப்பா, ஹைவே ரோட கண்டுபிடிச்சாச்சு. இந்த வந்துருச்சு, பக்கத்தில் வந்துட்டோம் போல. என்ன யாரையும் காணா. தூரத்தில் கொஞ்சம் கூட்டமாக தெரியுது. அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே நீங்கள் தான் கால் பண்ணிக்கலாண்ணே. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. யாருக்கு அடி போட்டிருக்கு? ஆமாண்ணே, வாங்கண்ணே. உங்களுக்கானே காத்திருக்கோம். இங்கே பாருங்க, பிள்ளை ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்கு. ஜீப்காரை வந்து இடிச்சுட்டு போயிட்டேன். இங்கே பாருங்க, பிள்ளைய வெறும் ரத்தமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போங்கண்ணே. சரி வாங்க வேமா வாங்க. ஐயோ என் பிள்ளைய பாருங்களே. அண்ணே நீங்க தானே என் பிள்ளைய காப்பாற்றணும். அண்ணே என் பிள்ளைய தூக்க அப்படி போங்கண்ணே. அண்ணே என் பிள்ளைய ஆம்புலன்ஸ்ல கூட்டு போங்கண்ணே. கவலைப்படாதீங்கக்கா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சுல, நம்ம போயிருவோம்க்கா. ஆமாக்கா என் பிள்ளைய பாருக்கா. விடுங்கம்மா, பயப்படாங்க. அது ஆம்புலன்ஸ் வந்துருச்சுல, வாங்க ஆஸ்பத்திரி போவோம். சரி வாங்க அருக்காணியக்கா, வாங்க நம்ம போகலாம் ஆம்புலன்ஸ்ல. நீங்க இப்போ பிள்ளையெல்லாம் கையில தூக்காயம்மா. அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு வந்துக்கலாம். வாங்க. ஏம்மா, ஆக்சிடென்ட் ஆன பிள்ளை ஏக்குமா அதுக்குள்ளே கையில் தூக்குனீங்க? ஸ்பாட்டுக்கு நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ளே குழந்தைய கையில் தூக்குனீங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சொல்லணும். நீங்கள் வாட்டு பிள்ளைய கையில் தூக்குனா என்ன பண்ணுறது? அண்ணே நான் என்னண்ணே பண்ணேன்? நான் மற்ற பிள்ளைக்கு இப்படி ரத்தமா இருக்கேனே, எப்படினே என் பிள்ளைய தூக்காமல் இருக்கிறது? சரிம்மா, உங்கள் வருத்தம்லாம் எனக்கு தெரியுது. இருந்தாலும் இப்படித்தாம்மா பண்ணணும். நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். சரி வாங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சுல, வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி வாங்க, அந்த பிள்ளைய வந்து ஸ்ட்ரக்சரில் வைங்கம்மா. வாங்கம்மா, ஆம்புலன்ஸில் ஏறிக்கிங்க. நீங்களும் போய் பின்னாடி ஏறிக்கிங்க. டோர் பின்னாடி ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஏம்மா, யாராவது ஒரு ஆள் மட்டும் வாங்கம்மா. வண்டியில் ஒரு ஆள் தான் வரணும், சரியா? பிள்ளையோட அம்மா யாரு, அவங்க மட்டும் வாங்க. ஐயோ அண்ணே நான் எங்கடே வரேன்? ஏக்கா ஜூலி அக்கா நீயும் வாக்கா. நானும் வர்றேன்க்கா. நீ இந்த அக்காவுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. இந்த அக்காவுக்கு ஆஸ்பத்திரி பற்றி எதுவும் தெரியாது. நானே கூட வர்றேனே, என்னை மட்டும் ஏற்றிக்கங்கண்ணே. ஏம்மா, ஆம்புலன்ஸில் ஒரு ஆள் தான்மா வரணும். நீங்கள் என்ன ஊரே வர்றேன்றீங்க? என்னை நான் ஒரு ஆள் தானே வர்றேன். கூட 2 சின்ன பிள்ளைங்க மட்டும் வருங்கண்ணே. எப்படியாச்சும் கூட்டு போங்கண்ணே. சரி வாங்க. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாத, யாருக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது? சரி வாங்க, பிள்ளைய பற்றவங்க கூட வாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஐயோ ஆம்புலன்ஸை ஏற்றியாச்சு என் பிள்ளைய பாரு. ஐயா
கொஞ்சம் வேகமா மட்டும் ஓட்டிட்டு போங்க ஐயா என் பிள்ளைய வச்சு. வாங்க வாங்க அருக்காணி அக்கா, நீங்க எதுவும் கவலைப்படாம வாங்க. சரிம்மா. எங்கம்மா பிள்ளை இப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்கு, எப்படிம்மா நான் அமைதியா வர்றது? உங்க கஷ்டம் எனக்கு தெரியுதுக்கா. பாருமா, அழுது என் குரலே போயிருச்சு. சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க. பிள்ளைக்கு தைரியம் நீங்க தானே, ஏறி வாங்க. லில்லி அப்பமா எந்திரிப்பா, பேச சொல்லுமா. லில்லி என்ன பார்க்கணும். லில்லிக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போவோம், அப்புறமா பார்ப்போம். சரிப்பா, அழுகாதீங்க அழுகாதீங்க, ஆம்புலன்ஸ் கிளம்ப போகுது. யாரும் அழுகாதீங்கப்பா, ஆம்புலன்ஸ் கிளம்ப போகுது. ஐயோ அண்ணே, இன்னும் எவ்வளவு நேரம் போகணும்? இருப்பா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம், ஒன்றும் அவசரம் இல்லை, அந்த பக்கத்தில் வந்துட்டோம். எதுவும் பயப்படா, என் பக்கத்தில் வந்துட்டோம், போயிடலாம். ஐயோ சரிண்ணே, ஐயோ சரிண்ணே, கொஞ்சம் முடிஞ்சா வேகமா போங்கண்ணே. ஏம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்மா, வாங்க நான் ஸ்ட்ரெக்சர் எடுத்து வரேன், குழந்தையால இறக்கிட்டு உள்ளே கொண்டு போகலாம். ஏம்மா, டோரை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர், டாக்டர் இருக்கீங்களா? டாக்டர் இருக்கீங்களா டாக்டர்? ஐயோ யாராவது வாங்களே, ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்லையா? அங்க என்னம்மா சத்தம், என்னமாச்சு குழந்தைக்கு? நீங்க யாரு, டாக்டரா நர்ஸா? நர்ஸு. உனக்கு என்ன நர்ஸா இருந்தா டாக்டர் இருந்தா உனக்கு என்னன்னு மட்டும் சொல்லு. ஐயோ என் புள்ள கீழே விழுந்துருச்சுமா, வேமா வாங்கம்மா, யாராவது வந்து உதவி பண்ணுங்க. அப்படியே இருமா, டாக்டர் வர சொல்றேன். நீ டாக்டர் இல்லையாம்மா? டாக்டர் இல்ல நீ? அக்கா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அக்கா வேலை என் புள்ள பாவம் பச்சை மண்ணு இப்படி கிடக்கு. வேணாமா? சரி வாமா வாமா, பிள்ளைக்கு என்னன்னு பாருமா. டாக்டர் வர சொல்றேன். சிஸ்டர் சிஸ்டர் கோவப்படாதீங்க சிஸ்டர், அவங்க ஏதோ பதட்டத்துல அப்படி பேசுறாங்க. அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க சிஸ்டர், அதிகமா பிளட் போயிருக்கு. அப்புறம் என்னம்மா, பிள்ளைக்கு இவ்வளவு பிளட் போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி தேவையில்லாம ஏதாவது டாக்டரா நர்ஸான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பதட்டத்துல அப்படி பேசிட்டாங்க சிஸ்டர். அமைதியா உட்கார சொல்லுங்கம்மா, நான் போய் டாக்டர் என்னன்னு பாக்குறேன். என்ன ஆச்சு பிள்ளைக்கு, எங்க விழுந்துச்சு இப்படி? மெயின் ரோட்ல கார் ஒன்று இடிச்சிருச்சான் சிஸ்டர். எங்களுக்கே தகவல் சொல்லவும் தான் தெரியும். பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த பிள்ளைக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, அதான் ஆஸ்பத்திரி கொண்டு வந்துட்டோம் சிஸ்டர். அப்படியா? சரி இருங்க, நான் போய் என்னன்னு போய் டாக்டர் சொல்லி பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க சிஸ்டர். ஓகே ஓகே இருங்க. சரி உள்ள கொண்டு வாங்க. அமைதியா இருங்க, இப்ப டாக்டர் வந்துருவாரு. நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, ஐசிக்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாது, எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க சிஸ்டர், எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தீங்க. சரிம்மா, ஆஸ்பத்திரியில வந்துட்டோம், ப்ரே பண்ணிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க, நாங்க போய் என்னன்னு பார்த்து வரோம். சரிங்க சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. அங்க ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க சார், கொஞ்சம் வந்து எல்லாம் பாருங்க, ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு சார். சார் வந்து பாருங்க. ஓகே மேடம், வாங்க வாங்க போலாம். எந்த ரூம்ல மேடம் வச்சிருக்கீங்க? எமர்ஜென்சி வார்டில் வச்சிருக்கோம் சார்.
ஓகே ஓகே வாங்க போலாம். இந்த குழந்தை யார் என்னன்னு விசாரிச்சீங்களா? எப்படி அடிபடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க சார், அவங்க எல்லாம் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க, ஒண்ணுமே கேட்க முடியல. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க சார் சொன்னாங்க. ஏமா என்ன ஏது நீங்க டீட்டெயிலா கேட்க வேணாமா? இல்லைங்க சார். அப்பதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்க முடியும். நீங்க பாட்டுக்கு அவங்க சத்தம் போறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிறீங்க சார். ஓகே சரி வாங்க முதல்ல அந்த குழந்தை போய் பார்க்கலாம். நம்ம அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு இப்போ போய் நம்ம பார்த்துருவோம். சரிங்க சார். நம்ம குழந்தை இங்க பாருங்க, இங்க பாருங்க, பிளட்டு நிறைய வந்து போயிருக்குது. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. நர்ஸ் அந்த எலக்ட்ரிக் இதை வந்து கொடுங்க சார். கொடுங்கம்மா. முதல்ல பிள்ளைக்கு வந்து இதைத்தான் நீங்க வந்து பண்ணிருக்கணும். ஏன்னா நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கலாம்ல. இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் உங்களை கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் சார். ஓகே ஓகே இந்த மாதிரி எமர்ஜென்சிலாம் வந்து நீங்களே என்கிட்ட பழகிக்கணும். சரியாமா? சரிங்க சார், இனிமே ட்ரை பண்றேன் சார். நர்ஸ் இதில் கொஞ்சம் ஜெல்லு ஊற்றுங்க. பாருங்க பாப்பா, இங்க பாருங்க, முழிங்க. நர்ஸ் இந்த பிளட்டை பூரா மூலம் வந்து தொடங்க, அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து வாங்க. ஓகேங்க சார். பிளட் நிறைய பிளட் வந்து போயிருக்கு குழந்தைக்கு. பிளட் வந்து ரெடி பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க சார். அந்த இன்ஜெக்ஷன்லாம் கொண்டு வாங்க. குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் மேடம். ஓகேங்க சார். குழந்தைக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. யாரும் எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்லிருங்க அவங்க பேரண்ட்ஸ்ட்ட. சரிங்க சார், நான் போய் சொல்லிடுறேங்க சார். டாக்டர் சார் சொல்லுங்கம்மா, நீங்க யாருமா? சார் நானே சார் அந்த புள்ளியோட அம்மா. சரிங்கம்மா, நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். உங்க குழந்தைய நான் காப்பாத்திட்டோம். ஐயா சாமி நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. ஐயா சாமி என் பிள்ளைய காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. சரிங்கம்மா எல்லாம் அந்த கடவுள் பார்த்துக்கிறவருமா. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. உங்க குழந்தை நல்லா தான் இருக்கு. நீங்க எதுவும் பயப்பட வேணாம். சரிங்களா? உங்க குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இனிமேல் உங்க குழந்தைய நீங்க வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. குழந்தை மேலே கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அடுப்படியிலையும் பக்கத்து வீட்லயும் வந்து உங்களோட நேரத்தை நீங்க வந்து செலவு பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களோட நேரத்தை நீங்க செலவு பண்ணுங்க. குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஐயா சரிங்க ஐயா, நல்லபடியா பாத்துக்கிறீங்க ஐயா. என் சாமி நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. ஐயா வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்களா ஐயா? வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உங்க குழந்தைங்க நான் வந்து டேப்லெட் இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன், இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். 1 ஹவருக்கு அவங்களுக்கு வந்து மயக்கம் இருக்கும், சரியா போயிடும். நீங்க எதுவும் பயப்பட வேணாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் போய் உங்க குழந்தை நீங்க வந்து பாருங்க. சரியா? இப்போதைக்கு ஐசியூல இருக்காங்க. நீங்க எதுவும் பயப்பட வேணாம். சரியாமா? ஐயா ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. உங்க புள்ள குட்டியோட நல்லா இருப்பீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்கம்மா. உங்க குழந்தைக்கு என்னென்ன மெடிசன்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நர்ஸ்ட்டை நான் வந்து சொல்லியிருக்கேன். அவங்க சொல்றத வந்து கவனமா வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. சரியாமா? சரிங்க ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. போதுங்க ஐயா, சந்தோஷம் ஐயா. ஐயா இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஆஸ்பத்திரியில இருக்கணும்? ஏமா இப்போதேமா உங்க குழந்தை ஐசியூலே இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும். அவசரப்படாதீங்க. சரிங்களா? குழந்தைக்கு வந்து நல்லா தெளிவாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். சரிங்களா? சரிங்க ஐயா. அம்மா நர்சம்மா, என் பிள்ளைய போய் நான் பார்க்கலாமா? இருங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்றேன். அதை வாங்கி சூதானமாக வச்சு பிள்ளைகளுக்கு கரெக்டாக 3 வேளைக்கும் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? சரிம்மா கொடுத்துட்றேம்மா. பிளட்டு நிறைய பேருக்குனால இது விட்டமின் சிரப்பு பாப்பா கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்கம்மா கொடுத்துட்றேம்மா. ஏம்மா என்னென்ன மாத்திரன்னு சொல்லுங்கம்மா. இந்த 3 டேப்லெட்டும் 3 வேளைக்கு ஒவ்வொன்றும் கரெக்டாக கொடுத்துருங்கம்மா. சரிங்கம்மா. ஏம்மா என் பிள்ளைய போய் நான் பார்க்கலாமாம்மா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் 1 hour வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, 1 hour கழிச்சு கொண்டு போய் பாருங்க. சரிங்கம்மா. ரசக்காய் என்னம்மா என்ன வேணும்? ஏக்கா 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நான் போய் என் பிள்ளைய பார்க்கலாமா? போய் பாருமா, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருமா. சரிம்மா நான் போய் பார்க்கறேன். ஏக்கா ஜூடி வாக்கா, பிள்ளைய பார்க்க சொல்லிட்டாங்க வாக்கா. எல்லாரும் போகாதீங்க, ஒரு ஆளா போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா அந்த நர்சக்காக்கா ஒரு ஆள் இல்ல. வா நம்ம போய் பார்ப்போம். இந்த வந்துட்டேன்க்கா, இருக்கனேக்கா. ஏக்கா வாக்கா, புள்ள முடிச்சிருச்சாக்கா, என் பிள்ளைய போய் பார்ப்போம்க்கா. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆளா போய் பாருங்கம்மா. எல்லாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுவும் பண்ண மாட்டோம் சிஸ்டர், போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடும் சிஸ்டர். வாக்கா ஜூலியாக்கா, நர்சக்கா அதோட சொல்லிட்டு போகுது, நம்ம போய் பிள்ளைய பார்ப்போம். வா போவோம். நீங்க என்னமோ பண்ணுங்க.
சரிங்கக்கா வாங்க போகலாம். அர்க்கானியக்கா பாருங்கக்கா நம்ம லில்லிய பாவம் எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கான்னு. ஆமாக்கா அங்க பாருக்கா என் புள்ள தலையில எவ்வளவு பெரிய கட்டை போட்டிருக்காங்கண்டு. பாவம் என் புள்ள இப்படி படுத்து கிடக்கு. ஏம்மா லில்லி லில்லி ஏக்கா மெதுவா கூப்பிடுங்கக்கா. எந்திரிமா லில்லி. லில்லிமா ஏம்மா செல்ல பிள்ளை எந்திரிமா. லில்லி லில்லி என்னக்கா என் புள்ள ஒண்ணு எந்திரிக்க மாட்டேங்குது. இருங்க அர்க்கானியக்கா சிஸ்டர் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே கொஞ்சம் கொஞ்சமா அதேக்கா பார்க்கும். ஏக்கா 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சுக்கா. என் புள்ள தலையில கட்டு போட்டிருக்க பார்த்தா எனக்கு நெஞ்சு வலிக்குதக்கா. கவலைப்படாது என்னதே இருந்தாலும் பெத்ததாய்க்கு கஷ்டம் இருக்கத்தானக்கா செய்யும். அம்மா லில்லி முனிமா உன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடவா? லில்லி ஏமா ஏமா லில்லி எந்திரிமா உன் ஃப்ரெண்டு ஜாஸ் வந்திருக்குமா உன்னை பாக்குறதுக்கு. லில்லி வாடா ஜாஸ் இங்க வா. நீ லில்லிட்ட பேசு. அம்மா எல்லாம் கூப்பிட்டோம். லில்லி எந்திரிக்கவே இல்லை. நீ கூப்பிடு ஜாஸ். லில்லி எந்திரிக்குதான்னு பாப்போம். சரிங்க லில்லி. கூப்பிடு ஜாஸ். லில்லியை கூப்பிடு. லில்லி 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 பாரு லில்லி ஜாஸ் வந்திருக்கு. எங்க இருக்கு? ஜாஸ் லில்லி முழிச்சிட்டா ஜாஸ். பேசு நீ பேசு. ஏம்மா லில்லி என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா? எங்கம்மா போயிட்டு வந்த இப்படி மண்ணில அடிபட்டு விழுந்திருக்கு. நீங்க யாரு? என்னது நான் யாரா? அர்க்கானியக்கா லில்லி எல்லாத்தையும் மறந்துட்டா போலக்கா. ஐயோ லில்லி நீ என்ன அம்மாவையே மறந்துட்ட நீ? ஜாஸ்னா யாரு? ஜாஸ் யாரா? உன் ஃப்ரெண்டுமா லில்லி. ஏம்மா லில்லி அர்க்கானி உங்க அம்மா மறந்துட்டேம்மா லில்லி. உனக்கு மண்டையில அடிப்படவும் இப்படி மறந்துட்டியே நீ. எனக்கு அடியே பல்ல நான் நல்லாத்தே இருக்கேன். ஏம்மா நீ ஆஸ்பத்திரியில இருக்கடா பாப்பா. அங்க பாரு நீ எங்க இருக்குன்னு பாரு. சுத்தி பாரு பூரா ஹாஸ்பிட்டல் தான். உனக்கு தெரியலையா உனக்கு? ஏக்கா அர்க்கானியக்கா இந்த சிஸ்டர் என்ன மருந்து குடிச்சோ புள்ள பூராத்தையும் மறந்துருச்சு போலக்கா. எந்த சிஸ்டர்? ஏம்மா நர்ஸ் என் புள்ள முடிச்சிருச்சுமா. இங்க வாமா. நர்ஸ் அம்மா. சிஸ்டர் வேமா வாங்க. இங்க லில்லி முழிச்சிட்டா சிஸ்டர். வேமா வாங்க. முழிச்சிருச்சா? ஏம்மா நர்ஸ் அம்மா என்னம்மா என் புள்ள யாருன்னே தெரியலன்னு சொல்லுது. நீங்க என்னம்மா மருந்து கொடுத்தீங்க என் பிள்ளைக்கு? மருந்து கொடுத்தனால 1 ஹவருக்கு அப்படிதான் இருக்கும். சரியா போயிடும். நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. எப்படி உள்ள இருந்துட்டு கத்திக்கிட்டே இருங்க. ஏம்மா கத்திக்கிட்டே இல்லம்மா புள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கோமா சிஸ்டர். ஏம்மா கொஞ்சம் எல்லாம் வெளியே போங்கம்மா. ஐசியூல இத்தனை பேர் இருந்தா என்ன செய்யறது? எல்லாரும் கொஞ்சம் வெளியே இந்த போங்க. போறோம் சிஸ்டர். நீங்க என்னன்னு அந்த பிள்ளைய பாருங்க சிஸ்டர். அந்த பிள்ளை எல்லாத்தையும் மறந்துருச்சு. இப்போ இன்னும் 1 ஹவர்ல சரியாயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க. அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொன்னா ஏம்மா கேக்குறீங்களா? லில்லி அதுக்காண்டி எங்க பிள்ளைய பார்க்காம இருக்க முடியுமா? இங்க பாருமா அம்மா வந்திருக்கீங்க பாருமா. அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அம்மா நர்ஸ் அம்மா நீ சாம போமா அங்கிட்டு. நான் என் பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கேன். பாவம் என் பிள்ளை அங்க பாரு. அப்புறம் உன் பிள்ளை வேகமா சரியாகாது. பரவாயில்லையா? அர்க்கானியக்கா, சண்டை ஓடாதக்கா. அப்புறம் பிள்ளை ஏதாவது செஞ்சு விட போறாங்க. சண்டை ஓடாதக்கா. அக்கா சூடி அக்கா நீயே பாருக்கா இப்படி அக்கா பண்றது. புள்ள பாவம் முழிச்சிட்டு யார் எவருன்னு தெரியாம இருக்கு. அது ரொம்ப கஷ்டம்தே அக்கா. இன்னும் உள்ள உட்காந்துதான் பேசுறீங்க. ஐசியூல இருக்காங்க. இப்ப டாக்டர் வந்தா என்னெல்லாம் திட்டுவாங்க. ஐயோ என் பிள்ளை வேற என்னன்னே தெரியலன்றது. நான் என் வீட்டுக்கார்ட்ட வேற ஒண்ணு சொல்லாம இருக்கேன். அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சானே போட்டு அடிப்பாரு. நீ வெளியே போய் அழுகுமா. ஏய் பாப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா. அவங்க பெரியவங்க எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி வா சின்ன பிள்ளை போகணும் எல்லாம் நம்ம வெளியே போக சொல்றாங்க. சரி லில்லி நிச்சத்த நேரம் தூங்குமா லில்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க. போங்க. சரி வாங்க நம்ம போலாம். எனக்கு என்னாச்சு? மண்டெல்லாம் எப்படி வலிக்குது? என்னால் தாங்கவே முடியல. மண்டை எப்படி இப்படி ஆச்சு? எதுக்கு எனக்கு கெட்டு போட்டிருக்காங்க? நம்ம ஜாஸ் வீட்டுக்கு போகணும். ஜாஸ் ரோஸ் வீட்டுக்கு போகிறப்ப அந்த ஆண்டி கடைக்கு போக சொன்னாங்க. அந்த அந்த ஜீப்புக்காரை ஏற்றி விட்டியான். அதனால்தான் எனக்கு இப்படி இருக்கு போல. ஏக்காய் அங்க பாருக்கா ஜூலி அக்கா. என் பிள்ளை அம்மான்னு கத்துற மாதிரி கேக்குது. இந்த நர்ஸ் பொம்பளை நம்மள உள்ள விட மாட்டேங்குது. வா நம்ம போய் புள்ளைய போய் பார்க்கலாம். அங்கிட்டு போய் இருக்கு. நம்ம உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். சரி வாக்கா நம்ம போய் பார்ப்போம். காய் லில்லி நீ எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியா ஆண்டி? ஏம்மா ஆண்டியா என்ன தெரியுதாமா? தெரியுது. ஏம்மா என்னம்மா என் பிள்ளைக்கு இப்பதாம்மா நினைவே வந்ததுக்கு.
ஏமா லில்லி, அம்மா தெரியுதாம்மா உனக்கு? தெரியுதுமா. ஏமா லில்லி, என்னம்மா ஆச்சு உனக்கு? மண்டெல்லாம் வலிக்குதுமா. லில்லி, மண்டையில கட்டு போட்டிருக்கனால உனக்கு வலிக்கத்தேப்பா செய்யும். நீ ரொம்ப வலிக்குது அழுகாதப்பா. ஏமா லில்லி, உனக்கு என்னம்மா ஆச்சு? நீயாவது சொல்லுமா. மா, ஜூலி ஆண்டி வந்து கடைக்கு போக சொன்னாங்கம்மா. நான் வந்து ரோஸ் ஜாஸ் கூப்பிட போறப்ப அவங்க கடைக்கு போக சொன்னாங்கம்மா. காசு கொடுத்து கடைக்கு போக சொன்னாங்கம்மா. நான் போய்கிட்டு இருக்கிறப்ப ஜீப்புக்காரை வந்து ஏற்றி விட்டியாம்மா. ஐயோ, ஏக்கா பாத்தியாக்கா இருக்கனியாக்கா? ஏக்கா நீ இருக்கா? புள்ளிய நீ தானக்கா கடைக்கு போக சொல்லியிருக்க. ஏக்கா புள்ளிய கடைக்கு போக சொன்ன நீ? ஏக்கா, நான் ஓரமாதேக்கா கடைக்கு போயிட்டு வரச்சோன்னு இப்படி ஆகும்னு தெரிஞ்சதான் நான் அனுப்பியிருக்கவே மாட்டேங்கக்கா. ஆண்டிய வையாதீங்கம்மா. நான் போய் நீ விழுந்தேன். சும்மா இல்லையே, உனக்கு என்ன உங்க அப்பா வந்து இடையில அடிப்பாரு? அக்கா, நான் எதுவுமே பண்ணலக்கா. ஏக்கா பாவம், அங்க பாரு பச்சை மண்ணு அந்த புள்ள. சின்ன புள்ளைய போய் மெயின் ரோட்ல கடைக்கு போக சொல்லலாமா? நீயே சொல்லுக்கா. இனிமேலாம் அப்படி பண்ணாதக்கா, பாவம் புள்ள உன்னோட கவனம் ஆச்சு, என்ன பண்றது? சரிக்கா, நான் இனிமேல அனுப்ப மாட்டேங்கக்கா. சரி. ஏம்மா நர்சம்மா, வாமா, என் புள்ள முழிச்சிருச்சு. ஏம்மா நர்சம்மா, ஏமா வாமா, என் புள்ள முழிச்சிருச்சா? மருந்து மாத்திரை எதுவும் இருந்தா பிள்ளைங்க கொடுங்க, சட்டை போட்டு நீ வீட்டுக்கு கூட்டு போங்க. நானு மருந்தெல்லாம் நிறைய போதுமான அளவு கொடுத்தாச்சுங்கம்மா. சரியா போயிரும். டாக்டர்கிட்ட கேட்டு டிஸ்சார்ஜ் என்னன்னு கேட்டு நான் சொல்றேங்கம்மா. சரிம்மா, காலை ஆளுக்கா சொல்லுங்கம்மா. என் பிள்ளை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்கு. நான் வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்கிறேம்மா. நான் போய் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேங்கம்மா, பேபி முடிச்சிருச்சுன்னு. பாப்பா, இப்ப எப்படி இருக்கு உனக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லக்கா, எனக்கு மண்டதே ரொம்ப ரொம்ப வலிக்குது. மருந்து கொடுத்துருக்கோம்ல, சரியாயிரும். ரெஸ்ட் எடுங்க. சரி. பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வாங்கம்மா. அந்த பேபி முடிச்சிட்டாங்க டாக்டர். வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். சரிம்மா, போலாம். என்னம்மா குழந்தை, முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் டாக்டர். உங்களுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு மண்டை வலிலாம் எப்படிம்மா இருக்கு? மண்டை மட்டும் கொஞ்சம் லேஸ்டா வலிக்குது டாக்டர். சரிம்மா, வேற எதுவும் உங்களுக்கு பண்ணுதுங்களா? எனக்கு எதுவுமே பண்ண டாக்டர். சரிம்மா, ஓகேம்மா. உங்களுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கீங்க. எதுவும் பயப்பட வேணாம், அம்மாட்ட சொல்லிட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. உனக்கு மாத்திரை மருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். டயத்துக்கு வந்து மாத்திரை மருந்து வந்து போடுங்க. வேற எதுவும் நீங்க பயப்பட வேணாம். இனிமேல் நீங்க வெளியில போகும்போது ஜாக்கிரதையா வந்து போங்க, சரிங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். கவனம் இல்லாம போனனால தானே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நீங்க இனிமேல் கவனமா போகணும், சரியா குழந்தை? சரிம்மா, சரி பார்த்து போங்க. உங்களுக்கு நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறேன். சரிம்மா, ஓகேம்மா. டாக்டர், டாக்டர், என்னங்க டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? உங்க குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சுமா, நீங்க எதுவும் பயப்பட வேணாம். உங்க குழந்தை ரொம்ப தெளிவாகவே நல்லாவே பேசுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க பயப்படாம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. குழந்தை இனிமேல் வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க, சரிங்களா? குழந்தைங்க வெளியே போகும்போது வந்து அவங்களும் தனியாக அனுப்பாதீங்க. கூட ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க யாராவது துணைக்கு போங்க. அப்போதான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் வந்து தெரியும். அவங்க கவனம் இல்லாமல் போனனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரிங்களா? நீங்கள் குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து செக்கப் வாங்க, அவங்க நம்ம வந்து என்னென்னு பார்த்துக்கலாம், சரிங்களாம்மா? ஐயா, நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேங்கய்யா. சரிங்கம்மா. நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. வேற எதுவும் வேண்டாம், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, சரிங்களா? சரிங்க ஐயா, போயிட்டு வர்றேங்க ஐயா. மருந்து மாத்திரையை வந்து குழந்தைக்கு வந்து சரியாக வந்து கொடுங்க. அப்போ தான் வேகமாக வந்து அந்த புண்ணெல்லாம் ஆறும். எதுவும் பயப்பட வேணாம், சரிங்களா? சரிங்க ஐயா.